ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரோட ப்ரிப்பரேஷனும் எப்படி போயிட்டுருக்கு? நானும் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2020 நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பட் என்னால் இப்போ வரைக்கும் சக்ஸஸ் பண்ண முடியல. நீ அப்போந்து படிக்கிற, ஏன் இன்னும் கிளியர் பண்ணலை அப்படின்ட்டு யாராவது கேட்டாங்களன்னா என்கிட்ட பதிலே இல்லை. நான் நிறைய சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் பிரச்சனை இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, வீட்டையும் பார்த்துட்டு என்னால் படிப்பையும் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற நிறைய சாக்கு சொல்லியிருக்கேன். பட் அது எதுவுமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன மாதிரியே இன்னும் ஒர்க் இவ்வளோ ப்ரெஷரும் வச்சுட்டு ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுமே படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் நிறைய கேட்டிருக்கேன். பட் அது உண்மையாகவே நடந்திருக்கு. சாக்கு எதுவுமே நம்மளுடைய சக்ஸஸை ஸ்டாப் பண்ண போகிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம புலம்புறத நிறுத்தணும், நிறுத்திட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த மந்த்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏப்ரல் மந்த் 2026 என்னோட ஃபஸ்ட்டு நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா, ஸ்கெடியூல் போட்டு நான் படித்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு ஒரு டவுட்டடாக தான் இருந்தது. பட் கண்டிப்பாகவே அது அதை பிளான் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, டெய்லி ஒரு 6 ஹவர்ஸ் படிக்கணும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக 6 மணி நேரம் படித்ததை அன்னைக்கு நைட் 1 மணி நேரம் கண்டிப்பாக ரீகால் பண்ணணும். மொத்தம் 7 ஹவர்ஸ். ஸோ இது கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வாரம் ஃபுல்லாக படிக்கிறது, அந்த வாரத்தினுடைய புதன்கிழமையில டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் படிக்கிறது, அந்த வீக்கினுடைய புதன்கிழமை கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் போடணும். பட் முந்தின வீக்கில் என்னென்ன டெஸ்ட்டு நான் பண்ணணும் அதை அப்படியே இந்த டைமும் ரீகால் பண்ணணும். ஸோ ஒரு டாபிக் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நான் படித்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து ரீகால் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஸ்டடி பிளானும் கூட. ஒரு 1 வீக் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்.